ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்க வீட்ல ஒரு பழைய லெட்டர் ஒன்னு பார்த்தேன். பார்த்துட்டு அந்த லெட்டரை படிக்கும்போது எனக்கு வந்து ஒரு விஷயம் ஃபீல் ஆச்சு. என்னன்னா, இந்த வேர்ட்ஸ்க்கு வந்து எவ்வளவு ஒரு பவர் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டைம்ல எனக்கு வந்து என்னோட சின்ன வயசு ஞாபகம் தான் வந்துச்சு. எங்க வீட்ல வந்து பாத்தீங்கன்னா லெட்டர் எழுதணும் அப்படின்னா எங்க அப்பா தான் வந்து எழுதுவாரு. ஏன்னா லெட்டர் எழுதுறது வந்து பாத்தீங்கன்னா சாதாரண விஷயம் இல்லைங்க. அந்த லெட்டர் எழுதுறதுக்கு ஒரு தனி திறமை வேணும். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா எங்க அப்பாவோட ரைட்டிங் வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஸோ எங்க அப்பா வந்து லெட்டர் எழுதும்போது நாங்க எல்லாருமே வந்து அவர் பக்கத்துல உட்காந்துக்கிடுவோம். உட்காந்துட்டு ஒருத்தரா அவங்கவுங்க சஜஷனை வந்து சொல்லுவாங்க, இதை வந்து லெட்டர்ல எழுதுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ கடைசியில வந்து பாத்தீங்கன்னா என்கிட்டையும் என் தங்கச்சிட்டையும் கேட்கும் போது எங்க பாட்டி தாத்தா வீட்டுல இந்த ஆடு மாடு வளர்ப்பாங்க. ஸோ நாங்க வந்து அதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எழுத சொல்லுவோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஸோ லெட்டர் எல்லாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த லெட்டரை வந்து ஒட்டணும் இல்லையா? ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல வந்து கம் இருக்காது. அந்த டைம்ல சோத்தை வச்சுதான் ஒட்டுவாங்க. சரிங்களா? தென் வந்து நாங்க லெட்டர் வந்து போஸ்ட் பண்ணிட்டு வந்துருவோம். அதுக்கப்புறம் எங்க பாட்டி தாத்தா வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா எங்க மாமா தான் வந்து லெட்டர் எழுதுவாங்க. அவர் வந்து சூப்பரா எழுதுவாரு. சோ அங்க இருந்து லெட்டர் வர்றதுக்கு முன்னாடி போஸ்ட்மேன் வரும்போது சரி போகும்போது சரி நாங்க எல்லாருமே விசாரிப்போம் அவர்கிட்ட, எங்களுக்கு லெட்டர் ஏதாச்சும் வந்துச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. சோ லெட்டர் வர்ற அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து வேற லெவல் எக்ஸைட்மெண்டா இருக்கும். அந்த லெட்டர் எடுத்து படிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஒரு ஃபீல் வரும். சோ எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 2 அண்ணங்க. சோ அவங்க தான் வந்து லெட்டரை வாசிப்பாங்க. சோ அவங்க வாசிக்க வாசிக்க வந்து பாத்தீங்கன்னா லைக் அப்படி எங்க அப்பா அம்மா கண்ணுல இருந்து ஆனந்த கண்ணீர் வரும். அவ்வளோ ஒரு இமோஷன் இருக்கும். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா லைக் சிரிக்கவும் செய்வோம் ஏதாச்சும் காமெடியா இருந்துச்சுன்னா, காமெடியான விஷயங்கள் நடந்துருச்சுன்னா. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோல்டன் மெமரிஸ்ங்க. ஸோ அந்த மெமரிஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா லைஃப் லாங் நான் செரிஷ் பண்ணுவேங்க. ஸோ என்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களையும் நீங்க பல பேர் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து சின்ன வயசுல இந்த லெட்டர் எழுதிருப்பீங்க, இல்லைன்னா லெட்டர் வாசிக்கிற வேலை உங்களுக்கு இருந்திருக்கும் இல்லையா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னது எல்லாமே உங்களாலையும் வந்து ரிலேட் பண்ணிக்க முடியுது அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணி சொல்லுங்க.